மக்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோவா இருக்கக்கூடிய பாகா பீச் தான் வந்திருக்கோம். பாகா பீச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் அதிகமாக விசிட் பண்ணக்கூடிய ஏரியா. அது மட்டும் இல்லை, சன் பாத், ஆயில் பாத்ன்னு சொல்லிட்டு அவங்க உடம்ப கூல் பண்ணுறதுக்கான வந்திருப்பாங்க. நமக்கு அந்த இடத்துல மனசு கூலிங்காக தான் இருக்கும். அப்படி தானே கோவாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீச்சுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அஞ்சுனா பீச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப் இருக்கும். அது மட்டும் இல்லை, வாட்டர் ரைட் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, காலிங்கோட் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் செமையாக இருக்கும். நைட் லைட் செட்டிங்காக செமையாக பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் வாங்க பாருங்கள். கோவாவில் இருக்கக்கூடிய எல்லா பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நைட் 1 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. எல்லோரும் அப்படியே ஃப்ரீடமாக சுற்றி திரியிறாங்க. இங்கே நிறையா பேர் அப்படி சுற்றி திரியிறதெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணால் நமக்கு காப்பிரைட் வந்துடுமோ அப்படின்னு ஒரு காரணத்துக்காக ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, சிலவங்க வந்து அவங்க ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. சிலவங்க வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. சிலவங்க கூட படுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பக்கமே போகலைங்க. சின்ன பிள்ளைலாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வீடு கட்டி விளாட்றதுக்கு மண்ணில் வீடு கட்டி விளாட்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்கே விற்கிறாங்க. என்னடா எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்கிறேன், எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைங்க, சின்ன சின்ன பொருட்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க. மறக்காமல் நீங்களும் விளாடுங்க. என்னென்னு தெரியல, கோவா போனால் அந்த தென்னை மர சட்டை போடாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. தென்னை மர சட்டை, தென்னை மர பனியன் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ், ஜென்ஸு, சின்ன குழந்தைகள், கிட்ஸு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்படி போட்டால் தான் கோவாவோட ஃபீல் ஃபுல்லாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே எச்சரிக்கை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப ஆழத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் ஜீப்பில் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. என்ன கொஞ்சம் கவர்மெண்ட் அந்த ஏரியாவை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் லைட் செட்டிங்லாம் போட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கடலில் குளிச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அகுவாடா ஃபோர்ட்டுக்கு தான் போகிறோம். அகுவாடா ஃபோர்ட்டை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். அதாவது பார்த்திங்கன்னா, 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு ஐரோப்பாவிலேருந்து கடல் வழியாக அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருந்திருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2015 அந்த காலகட்டம் வரைக்கும் கோவாவோட சிறையாக விளங்கியிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நமக்கு கப்பல்களை கீழே நிப்பாட்டுறதுக்கான ஒரு பிளேஸ் கீழே இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா, அந்த கப்பல்களுக்கு நீர் நிரப்பக்கூடிய ஏரியா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஆசியாவிலே அந்த காலத்தில் அதிகமாக ஒரு நீர் நிரப்பங்களை கொண்ட ஒரு பகுதியாக இருந்திருக்குது. இங்கேருந்து தான் கப்பலுக்கு தேவையான நன்னீர்லாம் எல்லாமே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா 69 பீரங்கிகளையும் அந்த கோட்டைக்குள்ளே வச்சுருக்காங்க அந்த காலத்தில் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்திருக்குது. அகுவாடா அப்படிங்கிற ஒரு பேருக்கு நீர் என்ற ஒரு பொருளும் இருக்குது. இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா, இப்பொழுது கவர்மெண்டோட சார்பில் இந்த இடத்த மிக சிறப்பாக பராமரிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, கோவாவில் ஒரு அருமையான நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக இருக்குது. இப்பொழுதைக்கு 2015 வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து கோவா கவர்மெண்டால் ஒரு சிறையாக மெயின் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கடுத்து நம்ம மோடி அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிறை இப்பொழுது சுற்றுலாத்தலமாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. உள்ளே பார்த்தா தெரியும், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்ஜிஆர் படத்தில் பார்த்துருப்பீங்களே, வாழ்வீச்சுக்கெல்லாம் அந்த இடத்துல போய் சண்டை போடுவாங்களே, அந்த பிளேஸ் மாதிரி அங்கே இருக்கும். நம்ம கோவாவை முழுசாக சுற்றி பார்க்க முடியலாம் கூட, முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுற்றி பார்த்தோம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா? அதாவது அந்த காலத்தில் அந்த எதிரிகள் வந்து இதை தாண்டி வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த பள்ளம் தோண்டி வச்சுருப்பாங்க. தண்ணி கூட வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அந்த கால மன்னர்களோட சூட்சமாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கோவாவோட டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி சொல்லி ஆகணும். அதாவது பஸ்ஸு, அதாவது அதோட கேபிட்டல் மனாஞ்சில் மட்டும் ஒரு சில கவர்மெண்ட் பஸ் ஓடுது. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ் தான் ஓடுது. அங்கே ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டே எடுக்கிறது இல்லை. மாட்டு வண்டியில் ஆள் ஏற்றுற மாதிரி அடைச்சி ஏற்றிட்டு போவாங்க. அது மட்டும் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமே 30 ரூபா. எல்லா ஊருக்கும் நம்ம டேரெக்டாக போய் ரீச் ஆக முடியாது. ஒவ்வொரு பிளேஸுக்கும் மாறி ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறிட்டு இருக்கணும். அதனால் பைக்கு தான் கோவாவுக்கு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம கோவாவில் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கப்பலில் உள்ள ஏறி அங்கேயே பார்த்திங்கன்னா பப்பு, சரக்கு, டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக இருக்கும். அதை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த டைம் போனோம்னா மறக்காமல் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். நீங்களும் போனீங்கன்னா அதை பற்றி கமெண்டில் நம்ம சொல்லுங்கள். கோவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த சுற்றுலா பிளேஸ் தான். எல்லா மக்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல நம்ம சுற்றுலாவுக்கு போயிருக்கிறோம். சேஃப்டி முக்கியம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கேம் நடக்குது. அதிலலாம் நீங்கள் சிக்கிக்கிடாமல், காசு முக்கியம். அதனால் காசும் முக்கியம், என்டர்டைன்மெண்ட்டும் முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃபாக இருந்துட்டோம்னா பெட்ரு. மெயினும் சந்திக்கலாம். இது உங்கள் விகேஷம்.
இது உங்கள் விகேஎஸ் எஃப்எம். கேட்க துடிக்குது மனசுக்கு.